Hello, ladies and gentlemen. So in this video, we are discuss about gold, then index number 1, index number 2, அது போக நம்மளோட USD கார்டு, USD JPY, தென் நிறைய பேர்ஸ்லாம் இருக்கு. BTC எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா கோல்ட்ல வந்து செல்லு வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். 3005லயே செல் வரும் அப்படின்ற மாரி சொன்னேன். பட் மார்க்கெட் வந்து அதெல்லாம் பிரீச் பண்ணி மேல மேல போய்க்கிட்டே இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல 5ல பார்த்தோம்னா ஒரு ரிஜெக்ஷன் தான் நடந்துச்சே தவிர, மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஒரு லெவல் கிடையாது. ஸோ பிரேக் பண்ணி மார்க்கெட் நல்லா மேல போயிடுச்சு. தென் எங்க ஃபால் ஆயிருக்கு அப்புட்ன்னா, இப்ப கரண்ட் லெவல் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணதுல இந்த 3005ம் 3024ன்றதும் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற மாரி அந்த ஃபிபொனாக்கி லெவல்ஸ் வச்சு தான் சொன்னது. ஸோ கேரக்டர் வச்சு தான் சொன்னது. ஸோ அங்க டேப் ஆயிட்டு மார்க்கெட் இப்போதைக்கு நிக்கிது. இப்ப இந்த ஹைலேருந்து லோ ஃபிப் போட்டோம் அப்புட்ன்னா 78க்கும் 100க்கும் நடுவுல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப செட் ஆஃப் சினாரியோஸ பொறுத்தளவு ஃபுல்லாத்தையும் மார்க்கெட் இப்ப கரண்ட்லலாம் மணி வந்து 5:10 ஆகுது. இன்னைக்கு வந்து கொஞ்சம் வேகமா ரெக்கார்ட் பண்றேன். ஸோ ஆக்சுவலா மார்க்கெட் வந்து புல்லிஷா தான் இருக்கு இன்ன வரைக்குமே. ஸோ இன்னும் வந்து ஒரு பேரிஷ் மூவ்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகல. ஸோ டெஃபினெட்லி இன்னும் புல்லிஷ்ல தான் இருக்கு. என்ன நினைச்சேன் அப்படின்னா 3 மினிட்ஸ் இங்க ஒரு ஃபேரலி கேப் இருக்கு. ஸோ அங்கருந்து திரும்பி வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தோம். இன்னொரு 1 மினிட்ல இது வந்து க்ளோஸ் வச்சுருச்சு அப்படின்னா, அது வந்து இன்வெர்ஷன் ஃபேர்வெல் கேப் ஆயிரும். ஸோ மார்க்கெட் வந்து திரும்ப இங்க ரீட்ரேஸ்மென்ட் எடுத்துட்டு அ மேல மேல போக தான் போகுது. ஓகேங்களா? பார்த்தாலே தெரியுது. அப் ட்ரெண்ட் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டவுனுக்கு பாசிபிலிட்டிஸே இல்ல அப்படின்ற மாதிரி. ஸோ பட் இருந்தாலும் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆட ஆட விட்டு இருப்போம் அப்படின்ற மாரி எவ்வளோதான் மேல ஏறிற போகுது பார்த்துருவோமே. ஏன்னா ப்ராப்பரா பார்த்தோம் அப்புட்ன்னா நான் சொன்ன மாரி தான். இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கன்சல்டேஷன்ல இருந்திருக்கும். ஸோ அந்த கன்சல்டேஷன்ல தான் நான் சொல்லியிருந்தேன் 56 ஓகேங்களா? ஸோ 56 இந்த லெவல்ஸ் தான். இங்க தான் நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் அங்கருந்து தான் ஃபால் ஆற பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. அங்கருந்து மார்க்கெட் ஓரளவு ஃபால் ஆச்சு. அப்புறம் அப் ட்ரெண்டா போக ஆரம்பிச்சுச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு ஆக்சுவலா அது எல்லாமே நியூஸ் பேஸ்டு ஏறுன மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாமே! என்னதான் போகுதுன்னு பார்க்கலாம். இந்த லெவல்லயே கரெக்ட்டா இந்த லெவல் இங்க வாங்கி இந்த லெவல்ல நம்ம செல் பண்ணி வச்சுட்டோம். தென் இந்த லெவல்ல மறுபடியும் இந்த இடத்துல செல் போயிருந்தோம். அது இந்த இடத்துல பிரேக் ஈவன் அடிச்சிருச்சு நம்மளுக்கு. ஓகேங்களா? இது கீழ க்ளோஸ் வச்சிருந்தா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ப்ராஃபிட்ல வச்சிருந்திருக்கலாம். பட் இது கீழ க்ளோஸ் வைக்கல. அதனால பிரேக் ஈவன்லயே வச்சிருந்தோம். மார்க்கெட் அத பிரேக் ஈவன்ல ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு இட்ஸ் கோயிங் அப். ஓகேங்களா? பட் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான மார்க்கெட்டான்னு கேட்டோம்னா கிடையாது. எப்போ வேணாலும் கரெக்ஷன் வரலாம். ஓகேங்களா? ஸோ வந்துச்சு அப்புட்ன்னா இம்மீடியட்டா இந்த லெவல் வரைக்கும் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வெயிட் பண்ணலாம். கண்டிப்பா வரும். ஓகேங்களா? இப்போதைக்கு கை வைக்க வேணாம் கோல்டுல. கொஞ்சம் வெயிட்டிங் தான். ஓகேங்களா? தென் வந்து USD, JPY இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இண்டெக்ஸ் நம்பர் 1, இண்டெக்ஸ் நம்பர் 2. இண்டெக்ஸ் நம்பர் 1 பொறுத்தளவு ஆக்சுவலா இன்னைக்கு 2லயுமே நல்ல ஒரு மூவ்மெண்ட். நான் நேத்தே சொல்லியிருந்திருப்பேன். கேரக்டர் அனாலிசிஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்மளோட இண்டெக்ஸ்ல இண்டெக்ஸ் நம்பர் 1லோட கேரக்டர் அனாலிசிஸ் வந்து 3வது வாட்டி நம்மளோட என்ட்ரி கிட்ட வந்திருக்கு அப்படின்ற மாரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து கொஞ்சம் சம்திங் ஏதோ நடக்க போகுது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். அதே மாரி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கேப் அப்ல ஆகி நம்ம ஸ்டாப் லாஸ ஹண்ட் பண்ணிடுச்சு. ஆக்சுவலா ஸ்டாப் லாஸ் வந்து லாஸ்ட் இல்ல பிரேக் ஈவன்ல தான் நம்ம வச்சிருந்தோம். நேத்தே சொல்லியிருந்திருப்பேன். இது கொஞ்சம் கன்ஃப்யூஸா இருக்கிறதுனால நான் பிரேக் ஈவன்ல வச்சிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். அதே மாரி பிரேக் ஈவன்ல வச்சாச்சு. ஸோ அதனால மார்க்கெட் வந்து பிரேக் ஈவன்ல எல்லாமே டேப் ஆகி மேல போயிருச்சு. அது வந்து இன்னும் ஒரு 100 பாயிண்ட் வேணா மேல போகலாம். 100 பாயிண்ட் வரைக்கும் தான் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து டெஃபினெட்லி சொல்றேன் ஒரு செல்லிங்க்கான இண்டிகேஷன் வரும். ஸோ அத ப்ராப்பரா பார்த்து வச்சுக்கோங்க. வந்துச்சு அப்புட்ன்னா நல்லாவே நீங்க சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கோல்டுல இது கீழ ஆக்சுவலா இதுக்கு மேல வந்து ப்ராப்பரா க்ளோஸ் ஆச்சு அப்புட்ன்னா, நல்ல ஒரு ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி அப்படின்னு பக்கத்துல கரெக்ட்டா இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல என்ட்ரி ஆயிட்டு சின்ன ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. 3 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு தென் நம்மளோட இந்த ஃபிப் எக்ஸ்டென்ஷன் வச்சு டிபி வச்சுக்கிறோம். ஏன்னா ஆல் டைம் ஹைல இருக்கிறதுனால நம்ம ப்ராப்பரா தான் வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ 400 வரைக்குமே டார்கெட் பண்ணலாம். தாராளமா. இல்ல 300 போதும். 300 டார்கெட் பண்ணிட்டு வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ 1:600 ரிஸ்க் ரெசிஸ்ட் கிடைக்கும். மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கிற மாரி தெரியல. பட் வச்சுருவேன்னு நெனைக்கிறேன். ஏன் அப்புட்ன்னா, உங்களுக்கு 3 மினிட்ஸ்ல அரவுண்ட் கிட்டத்தட்ட ஒரு இன்னோசன்ட் ஃபேர் வேல்யூ கேப் வந்துருச்சு. பார்த்தாலே தெரியும். சொல்ல முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 15 மினிட்ஸ்ல எப்போ க்ளோஸ் வைக்குதோ, அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி பிளேஸ் பண்ணினா கரெக்ட்டா இருக்கும். தென் USD, JPYய பொறுத்தளவு ஆக்சுவலா டவுன் ட்ரெண்டா இருந்தது. இப்ப கிட்டத்தட்ட ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் போய்க்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த லெவல்ல செல் பண்ணி வச்சிருந்தோம். இங்க இருந்து இவ்வளோ தூரம் ஏறிச்சு. இந்த லோ கீழ பிரேக் பண்ணியிருந்துச்சுன்னா, நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ப்ராஃபிட்ல வச்சுப்போம். அதனால பிரேக் ஈவன்ல வச்சிருந்தோம். லோ கீழ பிரேக் பண்ணாதனால, பிரேக் ஈவன்ல வச்சிருந்தோம். வந்து ஹண்ட் பண்ணிடுச்சு. பிரேக் ஈவன்ல ஹண்ட் பண்ண உடனே மார்க்கெட் நல்லா ரேப்பிட் மூவ்மெண்ட் மேல போய்க்கிட்டு இருக்கு.
பட் இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ப முடியாது நம்மளால. ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? வெயிட் பண்ணலாம் அப்பதான் தெரியும். இன்கேஸ் வந்து பை போற மாரி தான் இருக்கு ஆக்சுவலா ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வைக்கல இங்க வந்து. ஸோ ஸ்ட்ராங்கா ஒரு புல்லிஷ் கேண்டில்லேருந்து க்ளோஸ் வச்சுச்சு அப்டின்னா, நம்ம தென் கன்சிடர் அஸ் அ பை ஓகேங்களா? இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கட்டும். அதுக்கப்புறம் கண்டிப்பா ரீட்ரேஸ்மென்ட் வரும். அந்த ரீட்ரேஸ்மென்ட்ட என்ட்ரி பிளேஸ் பண்ணோம் அப்டின்னா, இட் வில் பி அ குட் ட்ரேட் ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு யுஎஸ்டி கேர்ல ஒரு என்ட்ரி ஓடிட்டு தான் இருக்கு. ஸ்டில் நவ் இது ஒரு 10 நாள் ஆயிருக்கும். இதுதான் அது ஆல்மோஸ்ட் இப்ப கிட்டக்க வந்திருக்கு. ஆனா திரும்ப மேல போயிட்டு தான் கீழ வரணும். இத பொறுத்தளவு கரெக்ட்டா இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ மார்க் பண்ணியிருப்பேன். அங்க வரைக்கும் போயிட்டு தான் வரணும். ஓகேங்களா? ஸோ எப்ப என்ட்ரி எடுத்தோம்னா, 11ஆம் தேதி என்ட்ரி எடுத்தோம். ஒரு 7 நாள் ஆகப்போது. ஸ்விங் ட்ரேட் மாரி தான். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி மார்க்கெட் வந்து இந்த ஒரு ஃபேர்வெல் கேப் இது எல்லாமே. ஸோ ஃபேர்வெல் கேப்ல இந்த ஹைலேருந்து இந்த லோ ஸ்விங் போட்டோம் அப்புட்ன்னா கரெக்ட்டா அந்த 61 இருக்கு பார்த்தீங்களா? அதுல 61க்கும் 78க்கும் நடுவுல திரும்பும். 78 வரைக்கும் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஸோ, அதனால என்ன பண்ணலாம் அப்புட்ன்னா, இந்த 61க்கும் 78க்கும் நடுவுல வைக்கணும். ஓகேங்களா? இன்கேஸ் 78 வரைக்கும் ஃபேர் வேல்யூ கேப் இல்ல. 61ல தான் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு அப்படின்னா, ஸோ நம்ம தாராளமா 61ல என்ட்ரி எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே 50 மினிட்ஸ்ல நீங்க டைம் ஃப்ரேம்ல நீங்க பார்த்து அதோட இது எடுத்துக்கோங்க. கன்ஃபர்மேஷன்ஸ். இது எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா, ஒரு 16 பிப் தான் டிஃபரன்ஸ். ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. லாட் சைஸ் கம்மியா போட்டீங்கன்னா கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ, இப்போதைக்கு வரைக்கும் இப்ப என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து எங்க இருக்கு ப்ரோ அப்டின்னு கேட்டீங்க அப்டின்னா, நான் கரெக்ட்டா எந்த லெவல்ல ஸ்டாப் லாஸ் புக் பண்ணி வச்சிருக்கேன்னா, இந்த லெவல்ல வச்சிருக்கேன். ஏன் அந்த லெவல் ப்ரோ அப்டின்னா, இங்கேயே ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. இங்கேயே வரணும். ஆனா மார்க்கெட் வந்து இன்னும் வரல. ஸோ சொல்ல முடியாது. ஒரு இது ஒரே ஒரு மூவ்மெண்ட்ல டக்குன்னு மேல வந்துரும். இந்த கேண்டில்ல பார்த்தேன். 1% 2% அசால்ட்டா ஏறும். ஸோ அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய மூவ்மெண்ட் வந்து நான் பெரிய ஸ்டாப் லாஸ் வந்து இது யூஸ் பண்ணல. ஓகேங்களா? சின்ன சின்ன ப்ராஃபிட்ல புக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு என்னோட சாலிட் ப்ராஃபிட் வந்து ஒரு 53 பிப்பு ஓகேங்களா? ஸோ 53 பிப்பு. பட் இப்போ ஓவராலா ஸ்டில் நோ போய்க்கிட்டு இருக்கு. 217 பிப்பு வந்து போய்க்கிட்டு இருக்கு ப்ராஃபிட்ஸ் ஓகேங்களா? ஓவரால் பிப்பு வந்து 264 பிப்பு ஓகேங்களா? ஸோ என்ன ப்ரோ இப்படி பண்றீங்க அப்புட்ன்னா, இப்படி தான் பண்ணணும். அதான் இதோட கேரக்டர் அனாலிசிஸ் ஓகேங்களா? இப்படி தான் ப்ராப்பரா போகும். வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த ஹைலேருந்து இந்த லோ போட்டாலும் பாருங்க, கரெக்ட்டா அந்த ஃபேர் வேல்யூ கேப் எங்க இருக்கு? இந்த ஃபேர் வேல்யூ கேப். இந்த 61க்கும் 78க்கும் நடுவுல தான் இருக்கு. ஸோ, மார்க்கெட் இந்த 78க்கும் 61க்கும் நடுவுல வந்துட்டு, அங்கருந்து உடனே கீழ வரலாம். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க யாருமே இதில புதுசா என்ட்ரி ஆகலாமான்னு கேட்டோம் அப்புட்ன்னா, கரெக்ட்டா இந்த லெவல்ல மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு தான். டெஃபினெட்லி இது 1 மந்த்லயே டவுன் ட்ரெண்ட் தான். அப்புறம் எப்படி டேஸ்ல என்ன அர்த்தம்? எல்லாத்துலயுமே டவுன் ட்ரெண்ட் தான். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ, இதில வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்கும். பக்காவா தான் இருக்கு இப்போதைக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ம். பாருங்களேன். லெஃப்ட்டு ஷோல்டர், தென் வந்து நம்மளோட ரைட் ஷோல்டர். லெஃப்ட் ஷோல்டர், ஹெட்டு, ரைட் ஷோல்டர் ஓகேங்களா? மார்க்கெட் இத பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணோனே என்ன வரணும்? கரெக்ட்டா இந்த எல்லாம் ரீட்ரேஸ்மென்ட் எடுக்க வரணும். ஓகேங்களா? ஸோ இங்க எக்ஸாக்ட்டா இங்க வராது. கொஞ்சம் முன்ன பின்ன போயிட்டு வரும். கரெக்ட்டா அந்த ரீட்ரேஸ்மென்ட் ஜோன் அங்க வரைக்கும் ஆனா டெஃபினெட்லி வந்துரும் இந்த லெவலுக்கு. இங்க வரலனா கூட இங்க வந்துரும். ஓகேங்களா? இங்க வந்துட்டு கூட கொஞ்சம் கீழ வந்துட்டு கூட திரும்ப மேல போகலாம். ஓகேங்களா? இத லோ பிரேக் பண்ணிட்டு கூட மேல போலாம். அதுவரைக்கும் வெயிட் பண்ணணும். பேஷன்ஸ் தான் மார்க்கெட்ல முக்கியம். விட்டுறாதீங்க. தென் பிடிசில வந்து ஒரு 10 நாளா ஒரு என்ட்ரிக்காண்டி வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். இன்னமும் வெயிட் பண்ண வேண்டியது தான். நீ வெயிட் பண்ணிட்டே கடடான்னு சொல்லுது பிடி. ஸோ பரவால்ல. பியூட்டி வந்து நம்ம தட்டி தூக்குவோம் வரட்டும். இப்படி எங்க உயர போகுது? இங்க மேல போனோனே டேப் ஆன் என்ட்ரில வெயிட் பண்ண வேண்டியது தான். இன்ஸ்டிடியூஷன் மாரி காத்துக்கிட்டு இருக்கணும். என்ட்ரி வந்தோனே டப்புன்னு பிடிக்கணும். ஏன்னா ஆக்சுவலி நல்ல ட்ரேட்ஸ் இது வந்து. 14% இதுலயே 12,000 பாயிண்ட். 12,000 பாயிண்ட் அப்புட்ன்னா, இதுல கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 12,500 பிப்ஸ். ஸோ அசால்ட்டா கிடைக்கும். வித் அ ஸ்டாப் லாஸ் ஆஃப் 300 பிப்ஸ்ன்னு நெனைக்கிறேன். எஸ் 300 பாயிண்ட்ஸ் பிப்ஸ் இதெல்லாம் கிட்டத்தட்ட அதேதான். ஓகேங்களா? ஸோ 0.01 போட்டீங்க அப்புட்ன்னா, $3க்கு அரவுண்டு $120 ப்ராஃபிட். $3 லாஸு $120 ப்ராஃபிட். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த மாரி தான். ஓகே கைஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்ப்பஸ் கிடையாது. எதுவும் கால்ஸ் கிடையாது. டவுட் இருந்துச்சு அப்புட்ன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் ஃபுல்லா பார்த்தவங்க ஃபுல்லுன்னு டைப் பண்ணுங்க. டேக் கேர் நெக்ஸ்ட் பார்க்கலாம்.